சொல்லிட்டு போங்க சார். இல்ல சார் அந்த மாதிரி வரலங்க. நான் வந்து அந்த மாதிரி வரல. எல்லாருக்கும் தகவல் இல்ல சார் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. யாருக்கு சார் தகவல் சொல்றீங்க? யார் வெரிஃபை பண்றீங்க? ஒண்ணுமே நான் சொல்றது கேளுங்க. கன்சூமர் ஆர்கனைசேஷன் நேஷனல் கன்சூமர் ஆர்கனைசேஷன் லீடர் சார் நானு. எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்களுக்கே தகவல் சார். தகவல் சொல்லுங்க சார். கபிலன் சார் இந்த பாலத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனதுல இருந்து என்ன வேலை நடக்குது நான் தான் சார் சென்ட்ரல் நான் தான் சார் ரிப்போர்ட் பண்ணீங்க. மேல ஆயிசா வரணும். அந்த குடிநீர் வடிகால் பைப் போட்டு இது வாங்க பாருங்க சார். அதே மேல இருந்து ஒரு டப்பா தண்ணி ஊத்துற சார் நேரா கீழ தான் ஊத்தும். மேல இருந்து ஒரு டப்பா சார் என்ன சார் அத பார்க்க மாட்டீங்க. என்ன ஆய்வு போய் பாருங்க. ஓரமம் தவிடு அது ஒரே காசு அடிச்சு பிடிக்கிறது மேல அடிக்க மாட்டீங்களா? தகடு எல்லாம் அடிச்சு வச்சு அதான் சார் ஓரமம் தவிடு சார் ஒரு இன்ச் யார் அடிச்சு வச்சிருக்காங்க? ஒரு இன்ச் அது என்ன சார் என்ன ஆய்வு பண்றீங்க? நாங்க வந்து இன்ஜினியர் கிடையாது ஒண்ணு கிடையாது. நீங்க போய் ஆய்வு கொஞ்சம் நோடுங்க அக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் எப்ப போய் சொல்றீங்க? ஆய்வு கேட்கும்போது போயிட்டு இருக்கீங்க. ஆய்வு பண்ணாமே பாலத்தை நீங்க ஒப்பே கொடுத்தீங்க. இந்த அந்த பாலம் மாதிரி இது ஆயிரம் கூடாது. நாங்க அதை பாருங்க பேந்து பேந்து நிக்குது. அந்த மாதிரி இது ஆயிரம் கூடாது நிக்கிறோம். டேமேஜ் போட்டு இருக்கீங்க. கொட்டி வச்சிருக்கா சொல்றீங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த மண்ணு கொட்டணும் பிரச்சனை ஏற்படுங்கிறத மக்களுடைய பயம். அத சரி நீங்க ஆய்வு பண்ற மாதிரி சொல்றேன். ஆய்வு பண்ற இதனால இந்த பாக்கெட் நீங்க மண்ணு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் சார்? அதே மாதிரி ஒரு சத்த வேடி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வண்டி உள்ள வருது சொன்னா இந்த வண்டி வெளிய போகுது. நீங்க மரத்துல நின்றா அது என்ன பைப் போட்டுருக்காங்க. அது நீங்க பாக்கணுமா பாக்குறீங்க சார்? எந்த இடத்துலயாவது பதில் சொல்லுங்க சார் எல்லாம் போட்டு எனக்கு எந்த இடத்துலயாவது எப்ப சார் உள்ள நுழையறது சார் வெளிய போற பாலமா எங்கயாவது ஒரு பலகை கொடுத்திருக்கமா சார்? எங்கயாவது வச்சிருக்கமா சார்? திருச்செங்கோடு எங்க போகுது ஈரோடு எங்க போகுது தெரியாம போர்டு வச்சிருக்கீங்க. வந்து பாலத்தை வந்து ஆய்வு செஞ்ச மாதிரி சும்மா வந்து ஒரு பாவனை காமிச்சிட்டு சும்மா அவங்க பாட்டி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ஒரு இடத்த கூட அவங்க வந்து ஆய்வு பண்ணவே இல்லை. சும்மா வராங்க, வந்த உடனே கலெக்டர் மேடம் அந்த சாரை வந்து நீங்க வாங்க சார் வந்து பேசுங்க சார் இது என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விவாதத்தை மட்டும் பண்ணிட்டு அவங்க சும்மா ஒரு பேட்டி வந்து கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பி போறாங்க. இது கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்வி கூட அவங்களால பதில் சொல்ல முடியாம பாத்துக்கலாங்க சார் அடுத்தது ஆய்வு பண்ணிக்கலாங்க சார். அப்ப ஆய்வு பண்ணாம தான் இந்த பாலத்தை திறந்து வைப்பாங்களா? இதை வந்து என்னங்கிறத தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அது எப்படி காங்கிரீட் வந்து கையினால பண்ண முடியும்? மேனுவலா பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே மேனுவலா எப்படி பண்ணுவாங்க? மேனுவலா எப்படி பண்ண முடியும்? கையில இழுத்தா வரதுக்கு வந்து பாலம் கட்டி வச்சிருக்காங்களா? கையில வந்து இழுக்கிறதுக்கு தான் பாலம் கட்டி வச்சிருக்காங்களா? ஏன்னா கம்பியை போட்டு கடப்பாரி போட்டு யாராவது குத்தி எடுத்தாங்கன்னா எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு பார்க்க முடியாது. யாருமே பார்க்க முடியாதா? ஆய்வு பண்ண முடியாதா? அவங்க சொன்ன பதில் என்ன? மேனுவலா ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்ப மேனுவலா எதில் ரிமூவ் பண்ணுவாங்க? என்ன கையில வந்து தள்ளுனா வந்து காங்கிரீட் உடையுதுன்னா அந்த காங்கிரீட் லட்சணம் என்ன இருக்கு? அவ்வளவுதான். நாங்க வந்து மேல்முறையீடுறோங்க. கண்டிப்பா இந்த பாலத்துல வந்து போக்குவரத்து தடை பண்ணி மேல்முறையீட்டு உறுதிப்படுத்தின அப்புறம் வந்து போக்குவரத்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. அரசு துறைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், முதல்ல வைக்கிறது இந்த பாலத்துக்கு நீங்க ஆய்வு நடத்தப்பட வேண்டும். ஸ்பெஷலாக அதாவது நல்ல மும்முரமா உள்ள நல்ல தெளிவாக உள்ள நல்ல இன்ஜினியரை வச்சு இதை ஆய்வு பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து மாவட்ட ஆட்சியாளர் நாங்கள் வந்து 2-3 இடத்த காட்டினோம், அதை பார்க்கல அவங்க. ஏன்னா அவன் இன்ஜினியர் எங்கே டெல்லியிலேருந்து வந்தவர் வந்து 4 டாட்டு போட்டுன்னு சொன்னார், அதை அப்படி தான் கட்டுக்கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளில் வந்து அவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் பாலத்தை அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் பண்ணுனா பத்தாது, ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? டெய்லி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இதை டெய்லி வண்டி போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது உயிரை தாங்கக்கூடிய பாலம். மாவட்ட ஆட்சியாளர் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எனக்கு பயம் கிடையாது. நீங்க ஆய்வு செய்தது தரமா இருக்கா பாத்தீங்களா? கிடையாது. ஒரு இடத்துல கேட்டீங்க, ஒரு இடத்துல போய் நின்று பேட்டி கொடுத்து போயிட்டீங்க. இன்னொருத்தர் கேட்கிறேன் ஹைவேக்கார ஏங்க பேட்டி கேட்க போயிட்டே இருக்கீங்க, என்னங்க பேச சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். அது அப்படிதான் தகரம் இடிஞ்சு விழுந்தாலும் எனக்கு தெரியாது, போய் பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஒருத்தன் செத்த வேட்டு தான் சொல்லுவீங்களா? அப்ப மாநில அரசு மத்திய அரசு இந்த சாவுக்கு காரணம் ஏத்துக்குமா? இந்த தவறை ஏத்துக்குமா? என்ன போனா போது வந்தா போகுதுன்னு 2 பேர்த்த நீங்க வந்து நடவடிக்கை எடுப்பீங்க. அப்ப வந்து பாருங்க பக்கத்தால ஒரு பாலம் இருக்குங்க, அதை வச்சுதான் இதை கேட்கிறோம். அதெல்லாம் பேந்துக்கிட்டு போகுது, அதை வச்சுதான் இப்ப கேட்கிறோம். இந்த பழமும் அந்த மாதிரிதான் வருமானம் தருது. ஏன்னா பேந்துட்டு கையில பிடிச்சி எழுத்தாங்கன்னா ஏன்னா அவ்வளவு வேணும் கேட்கிறேன். இந்த பாலம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து கையில பிடிச்சி எழுத்தா வர்றதுக்கு போய் தொட்டா விழுவுதுங்க. இப்ப பாருங்க டேமேஜ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு சக்கையை வச்சு அடிச்சிருக்காங்க, அதுதான் டிசினா. இந்த பாலம் பூரா தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிதான் வச்சிருக்காங்களா? இல்ல இந்தியா ஃபுல்லா அப்படியே வச்சிருக்காங்களா? ஒவ்வொரு இன்ஜினியரிங் தான் படிச்சானா? கேட்க யாரா இருக்கட்டும்
தயவு செய்து பாலம்னு கட்டினா பல உயிரை தாங்கக்கூடியதுக்கு தான் பாலம் போக்குவரத்துக்கு. நீங்க ஒரு நாள் கூத்து மீசை வச்சுட்டு போனான்னு சொல்லக்கூடாது யாரா இருந்தாலும். இன்னைக்கு நாங்க பார்த்து பாலம் வண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் இடிஞ்சிருச்சான்னு கேட்கறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது. ஒரு நாள் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்க கூடாது. பாக்குறாங்க ஏதோ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிதான் அது நியாயம். ஒரு இடத்துல பார்த்துட்டு போயிட்டு அவரை விட்டுட்டு பேசிட்டு இன்னொரு இடத்துல போய் பதில கேளுங்கன்னா அவரு வண்டி ஏறிட்டு போறாரு. இதுல என்ன இருக்கு? அதனால மத்திய அரசு, மாநில அரசே வேண்டாம், மத்திய அரசு இந்த பாலத்துக்கு ஆய்வு பண்றதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு ஆளை நியமிக்கணும்.